தம்பி இந்தியா என்னதான் கப் அடிச்சிருந்தாலும் இதுக்கு பேக் போனா இருக்கக்கூடியவங்க த்ரோடவுன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னோம். அதுல ஒருத்தரோட ஸ்டோரி நம்ம நேற்று பார்த்தோம். ராகவேந்திரா சும்மா செலுத்து போய் சிலர்லாம் சிதற விடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களோட ஸ்டோரி நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம 2வது நபரை பத்தின ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அண்ட் இவரோட ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது என்னமோ இந்தியா தான், வேலை பார்க்கறது என்னமோ, பட் ஆனா இந்தியா கிடையாது. இவர் ஸ்ரீலங்கன். ஸோ இவரோட ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் டிரைவரா ஆரம்பிச்சு டீம் இந்தியாக்குள்ள த்ரோடவுன் ஸ்பெஷலிஸ்டா எப்படி வந்தாருன்றது தான் இவரோட ஸ்டோரி. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கெல்லாம் பெரிய ட்ரபிள்லாம் என்ன சொல்லுவீங்க? லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான் வீக். இந்த வேர்ல்டு கப்ல ஸ்டார்க்கு எப்படி பிடிச்சி பொழந்தாரு ரோஹித் சர்மாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் கிடையாதுன்னா 2018 ஏசியா கப்ல இந்தியா வந்து வின் பண்ண சாம்பியன் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனா நுவான் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்தியன் பிளேயர்ஸே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் லெஃப்ட் ஆஃப் ஸ்பேசர்ஸை எப்படி பீட் பண்ணணும் அப்படின்னு இந்தியன் பேட்டருக்கு சொல்லி கொடுத்த ஒருத்தர் தான் இந்த நுவான் செனவிரத்னே. ஆல்நாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் நிதேஷ் அவர்கள். நிதேஷ் சொல்லுப்பா, இந்த கதைக்கு சொந்தக்காரர் யார்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பஸ் டிரைவர் ஆரம்பிச்சு இங்க டீம் இந்தியாக்குள்ள த்ரோடவுன் ஸ்பெஷலிஸ்டா எப்படி வந்தாரு, யார் இவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நுவான் செனவிரத்னே. சோ இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் பிளேயர்னு சொல்லலாம் தாராளமா, ஆடி இருக்காரு. அண்ட் இந்தியாவில் எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஆசை, கிரிக்கெட் ஆசை ஸ்ரீலங்காவையும் விட்டு வைக்கல. ஸ்ரீலங்காலுமே பல கிரிக்கெட்டர்ஸ் வந்து உருவாகி இருக்காங்க, பல டேலண்ட்ஸ் அங்கேயுமே இருந்திருக்கு. அதுல ஒரு டேலண்ட் தான் ஸ்ரீலங்காவில இருந்து வந்த இந்த நுவான். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அவரை மிஸ் பண்ணிட்டாங்க. இங்க இந்தியா கண்டுபிடிச்சு வழக்கமா ஸ்ரீலங்கா பண்றது தானே, எப்பயுமே முத்துக்களை தொலைக்கிறதுல ஸ்ரீலங்கா முதல் இடத்துல இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இவரும் அந்த மாதிரி ஒரு முத்து தான் அப்படி நான் சொல்லுவேன். டெஃபினட்டா நம்ம நுவானை பத்தி சொல்லணும்னா எல்லா பசங்களுக்கும் உள்ள ஆசை மாதிரி தான் இவருக்குமே வந்து கிரிக்கெட் ஆடணுன்ற ஒரு ஆசை எக்கச்சக்கமா இருந்தது. அண்ட் ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஒரு ஆடிடணும், அதுக்கு தான் ஒரு பேஷன் நோக்கி நம்ம போற மாதிரி எக்கச்சக்கமான மேட்சஸ் இவர் ஆடிட்டே இருந்தாரு. அந்த கிளப்ல சேர்ந்து எக்கச்சக்கமான மேட்சஸ்ல அவர் ஆடிட்டே இருந்தாரு. அண்ட் ஸ்டில் இவருக்கு எப்படியாவது டீமுக்குள்ள போயின்னு தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அவரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் கிளப்ல இருந்தாரு. ஸோ அந்த லோக்கல் கிளப் தான். ஸோ அந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் நுவான் அவங்களோட ஃபேவரட்டா தான் இருந்தாரு. ஏன்னா அந்த கிளப்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்டர், அந்த டாப் ஆர்டர் கூட நம்ம விராட் பிளேயருங்க வரல ஒன் டவுன் அங்க இறங்கி ஆடக்கூடிய ஒருத்தர். ஆமா, அண்ட் அது மட்டும் இல்லாம நல்ல பவுலிங் பண்ணக்கூடியவர் லெஃப்ட் ஆர்ம்ல பொறுத்த வரைக்கும். சொல்லணும் அந்த கிளப்புக்கு ஒரு ஆஸ்தான ஒரு பிளேயர் அப்படி கூட சொல்லலாம். ரொம்ப ஃபேவரட்டாவும் இருந்தாரு. பட் அந்த கிளப்பும் சரி ரொம்ப பெரிய கிளப் கிடையாது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். நுவானுமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணக்கார பையனும் கிடையாது. அந்த அளவுக்கு, அதாவது அந்த கிளப்புக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு இவங்களுக்கிட்டையும் கெப்பாசிட்டி கிடையாது, கிளப்புக்கு இவர் சப்போர்ட் பண்ற அளவுக்கும் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆடிட்டாரு. ஸோ ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட நேஷனல் டீமுக்கு குவாலிஃபிகேஷன் மாதிரி. அதில் 2 மேட்ச் ஆடி இருக்காரு. நல்ல ரெக்கார்டுமே இருக்குன்னு, பேட்டிங் ஆவரேஜ் வந்து 37 வரைக்குமே வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருந்த ஒரு பிளேயர் தான். ஆனால் அந்த 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிக்கு அப்புறமா அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறமா ஃபேமிலி சுச்சுவேஷன், லைஃபை ரன் பண்ணணும், அந்த மாதிரியான சில கிரிட்டிக்கலான பொசிஷனுக்குள்ள தள்ளப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்க சொன்ன விஷயங்கள் நடந்துச்சு. அதே தான்ப்பா. அதுக்கப்புறம் தான் சில பர்சனல் ரீசன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம சர்வே பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன தேவை அப்படின்னும் போது ஓகே கொஞ்சம் மணி தேவை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், கிரிக்கெட் மட்டும் ஆட்டு தான் நமக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பஸ் டிரைவராக ஜாயின் பண்ணார். அவர் ஜேர்னியை பாருங்கள். ஒரு கிரிக்கெட்டராகனு ஆசைப்பட்டு ஒரு மனுஷன் வந்து ஒரு கனவை வந்து தொலைச்சிட்டு இன்னொரு பக்கம் போகும்போது அந்த மனுஷனோட மைண்ட் எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாரு. அதுவும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிரிக்கெட்டர். அதான் நுவான் ஸ்டோரிகளை வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்கூல் பஸ் டிரைவர், பட் இருந்தாலும் அதை ஓட்டும் போது அந்த வேலை பார்க்கும் போது எல்லாமே உள்ள வந்து கியர் போடும்போது கூட ஒரு பேட் தான் ஞாபகம் வரும். எல்லாமே மைண்ட் செட் அவருக்கு அதான் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை நேசிக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளை விட்டு எப்பயுமே போகும். நம்ம என்ன வேலை பார்த்தாலும் சரி அது அப்படியே மைண்ட்லேயே உட்காந்துட்டு இருக்கோம். அது அவருக்குமே இருந்துச்சு. என்னன்னா என்னதான் ஸ்கூல் பஸ் டிரைவரா இருந்தாலுமே ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, ஃப்ரீ டைம்லலாம் போயிட்டு டப்புன்னு போயிட்டு கிளப்ல போயிட்டு அங்கே போய் நெட்ஸ்ல போயிட்டு திரும்ப பவுலிங் பண்ணுறதாகட்டும், ஃபீல்டிங் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் டே பை டே. அதை அவர் விட்டு போகலை. அது அந்த பேஷன் அவர் விட்டு போகவே இல்லை. எந்த அளவுக்குன்னா நுவான் அவர் இருந்த அந்த கிளப், அது பழைய கிளப்புக்கு தான் போய் அதை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கிளப்பால பெருசா கோச் அப்பாயின்ட் பண்ற அளவுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. நான் எதுக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டை வச்சு ஸோ அங்கே போயிட்டு த்ரோ டவுன் பண்ணுறது, அங்கே இருக்கிற அந்த யங் பிளேயர்ஸுக்கு வந்து ஃபீல்டிங் கோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அவர் காசுக்காகவோ இல்லை தனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வருமா அப்படிங்கிறதுக்காகவோ பண்ணல. அந்த பஸ் டிரைவர் அந்த வேலை அவரோட மெயின் வேலை. அது இல்லாமல் நம்ம ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவோம், ஒரு படம் பார்ப்போம், இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அவர் அந்த டைமில் போய் அந்த ஈவினிங் டைம் காலையில் டைமில் போயிட்டு அந்த பிளேயர்ஸுக்கு, அந்த யங் பிளேயர்ஸுக்கு ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ரெடி பண்ணி அவங்களுக்கு ஆட வச்சு ஃபீல்டிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், எல்லாமே எப்படி பண்ணுன்றது அவர் அதான் நம்மளால முடியலனாலும் இன்னொரு யங்ஸ்டர்ஸ் உருவாக்கணுன்ற மைண்ட் செட்டில் அவர் எல்லா விஷயம் தெளிவாக பார்த்தாரு. ஆனால் அவர் எந்த நேரத்துலையுமே எந்த சூழ்நிலையுமே நம்ம ஹோப், அதாவது இந்த பேஷன் விட்டு வெளில வருன்ற மைண்ட் செட்டுக்குள்ள அவர் போகவே இல்லை. அப்படிதான் அவர் தொடர்ந்து
அந்த கிளப்ல இருந்துகிட்டே இருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த கிரிக்கெட்ல அவரால் என்ன சாதிக்க முடியும் இதுக்கப்புறம் அப்படிங்கிறதும் அவர் மைண்ட்ல கிடையாது. அவர் ரொம்ப ஃப்ரீயா இருந்தார். என்ன அப்படின்னா, இது எனக்கு பிடிக்கும், நான் செய்யறேன், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட், எனக்கு வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு எனக்கு பஸ் டிரைவர் வேலை இருக்கு, பட் கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும்னால நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாரு. அதுதான் அவரோட லைஃப்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த கிளப்ல கோச்சிங் பண்ணிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற ஒரு லோக்கல் கொஞ்சம் ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், அவர் பாக்குறாரு. அவர் மூலியமா இன்னொரு பெரிய ஆளு கிட்ட போறாரு. அவர் யாருன்னா, பேரை சொல்லுமே, சரித் சனநாயக்கே. ஸோ அவர் மூலயமா தான் இவர் வந்து ஸ்ரீலங்கா டீமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுறாரு. ஸ்ரீலங்கன் டீமோட லிஸ்டியே இருக்கு இல்லையா? ஸோ அதான் வந்து லிஸ்டியே டீம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா பி டீம் மாதிரி, ஸ்ரீலங்கா பி டீம், அதே தான். அந்த மாதிரி அந்த டீம்கிட்ட கொடுத்துட்டு போய் சேர்த்தாலுமே, ஆனால் அவர் வந்து அங்கே வந்து பர்மனெண்ட்டே பண்ணல. கிட்டத்தட்ட வந்து அப்படியே நீங்கள் ரன் பண்ணுங்க போதுன்ற மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்கா லிஸ்டியே டீமை பொறுத்த வரைக்கும் அவரோட முடிஞ்ச அளவுக்கு தோடலாம் பண்ணிட்டு இருந்தாரு. அது எல்லாமே அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. சீனியர் பிளேயர்ஸ்லாம் அவரை வந்து மதிச்சு அவருக்கு வந்து அவர்கிட்ட இருந்து வேலை வாங்கிட்டாங்க, அதான் சொல்லணும். ஆனா வேலை அப்படிங்கிறது இதாப்பா, இதான் கான்ட்ராக்ட், இதான் சம்பளம் வேணும் இல்ல. அதான் வேலை மட்டுமே பார்த்தேன். ஒரு நாள் வராரு, 10 நாள் வராரு, 30 நாள் வராரு, ஓகே தொடர்ந்து அவர் வந்து அந்த த்ரோ டவுன் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்காரு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் வேலை இன்னும் பர்மனெண்ட் ஆகலன்ற கேள்வி அவருக்கு எக்கச்சக்கமா இருந்துகிட்டு இருந்தது. வேலை பர்மனெண்ட் ஆகிறதோ இல்லையோ அதை விடுங்க, ஆனா அந்த பேர் கூட அவருக்கு கிடைக்கல. சும்மா ஒரு பால் பாய் மாதிரி அவரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிதான் ஸ்ரீலங்கா அவர் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. லிஸ்டியேவை பொறுத்த வரைக்கும் அந்த டீமுக்கு மட்டும் தான் அவர் வந்து த்ரோ டவுன் பண்ணிருக்காரு. பெரிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேத்யூஸ்க்குலாம் த்ரோ டவுன் பண்ணிருக்காரு. ஆனா பர்டிகுலரா மேத்யூஸ் மட்டும் தான் அவர் அந்த ஸ்ரீலங்கன் மெயின் டீம் பக்கமே அவரை கொண்டு போல. அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தும் அவர் ஒரு எம்ப்ளாயாவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அது மேல பெருசா நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறதுனால. இதெல்லாம் நடந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த 2015-16 அந்த காலகட்டத்தில். நீ சொன்ன மாதிரி 2015-2016 இப்படி தாண்டி 2017 வந்து டீம் இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் போனாங்க. ஸோ டூர் போகும்போது நம்ம இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? டாப் ஆர்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நம்ம லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு எதிராக நம்ம வீக் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். விராட் கோலி ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், ஏன் நீங்க ஸ்கை ஆகட்டும், தினேஷ் கார்த்திக் வரைக்குமே வீக்காக தான் இருந்துச்சு. அதை யாராலையும் மாற்ற முடியாது, மறுக்கவும் முடியாது. டீம் இந்தியாவும் இதை பத்தி பயங்கரமா யோசிச்சிருந்தாங்க. யோசிக்கும் போது டப்புன்னு ஸ்ரீலங்கா போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிய வந்துச்சு. ஆஹா, கிடைச்சிதுரா முத்து, யாருன்னு விசாரிங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய நுவான் தான் வந்து தெரிஞ்சாங்க. ஓகே ஃபைன், இவர் எப்படியாவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் இந்தியாவும் சரி, மேனேஜ்மெண்ட்டும் சரி, ஓகே ஸோ இவரை கூப்பிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க. கூப்பிட்டாங்க. பட் எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா, இவங்களுமே எம்ப்ளாயெல்லாம் கூப்பிடல, ஜஸ்ட் எங்களுக்கு அசிஸ்ட் பண்ண ஆள் கிடையாது, நாங்க வந்து த்ரோ டவுன்ஸை கூப்பிட்டு வரல, எங்களுக்கு வந்து ஒரு த்ரோ டவுன் தேவைப்படுது, அதுவும் லெஃப்ட் ஆர்ம்னா ஓகே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. ஸோ உள்ள வந்து ஜஸ்ட் அசிஸ்ட் பண்ணாரு. அதாவது ஒரு சில பந்துகள் வந்து முக்கியமான பிளேயர்ஸுக்கு, விராட் கோலி, ரோஹித் சர்மா முக்கியமான பிளேயர்ஸுக்கு பவுல் பண்ணாரு. ஸோ அப்படி பண்றதை பார்த்துட்டு விராட் கோலிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த டைம்ல தான் விராட் கோலி வந்து அந்த கேப்டன்சி அந்த எடுக்கிற டைம், ஸோ அந்த எடுத்த டைம் அப்படிங்கும்போது அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அப்போ டீம் இந்தியாவோட மேனேஜருக்குமே இவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவர்கிட்ட அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்காவிலேருந்து டீம் இந்தியாவுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ பாருங்களேன், ஸ்ரீலங்கா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, முக்கியமான புள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்ரீலங்கா தொலைக்கிறாங்க. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் டேலண்ட் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்து அவங்களை சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுல டீம் இந்தியாவை தாண்டி ஒன்றுமே கிடையாதுன்றது தான் தெரியுது எனக்கு. டீம் இந்தியா அங்கே வந்ததுக்கப்புறம் 2018 ஏசியா கப் போனோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஃபைனல் நம்ம ஜெயிச்சிருப்போம். ஜெயிச்சிருந்தாலுமே இவரோட கான்ட்ரிபியூட் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. அந்த 2018 ஏசியா கப் அப்படிங்கிறது இந்தியா எப்படி பாகிஸ்தானோட பவுலிங்கை சமாளிக்க போகுது. நீங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல டைம் பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பவுலர்ஸ் மட்டும் கிடையாது, பல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் ஸ்டார்க், பாகிஸ்தான் அஃப்ரிடி, ஆமீர், ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பெரிய ட்ரபிளா இருந்திருக்காங்க. பட் இவர், அதாவது நுவான் உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ ரோஹித் சர்மா இந்த மாதிரியான லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸை ஒன் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணாரு. நுவான் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்தியன் பேட்டர்ஸ் கிட்ட அவங்க எப்படி, அதாவது லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. இவர் வெறும் சும்மா த்ரோ பண்றவர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பிளேயர் எப்படி போடுவார், எவ்வளவு அக்யூரேட்டா போடுவாங்க, எங்க பிச்சாக்கி எங்க வந்து திரும்புங்கிற வரைக்கும் இவரால வந்து கணிக்க முடியும். அதே மாதிரியான பவுலிங் செயல்பட்டார். எக்ஸாக்ட்டா அதே மாதிரியான பவுலிங் இவரால ரெப்ளிகா பண்ண முடியும். சோ இப்போ ஸ்டார்க் மாதிரி இவர் வந்து நெட்ல போட்டுட்டு இருக்காரு. திரும்ப ஸ்டார்க் வந்து மேட்ச்ல போட்டா இப்ப அடிச்சாரு. எக்ஸாக்ட்டா நீங்க நினைச்சு பாருங்க, ரோஹித் சர்மா ஸ்டார்க்கு எதிராக இவ்வளவு பெரிய அடி அடிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி நுவான் இருக்காரு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதான் எல்லாரோட கன்ஃபியூஸ் தான், என்னடா லெஃப்ட் ஆர்ம் பவுலர் எந்த அடி அடிக்கிறான்ற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி இந்த மாதிரி ஒரு பக்க போல இருக்கும்போது அப்புறம் ஏங்க நீ சொல்ற மாதிரி நுவான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் பெருசாலாம் எங்க ஆதிக்கம் யாருமே பெருசா பண்ணல. நீ சொல்ற மாதிரி ட்ரெண்ட் போல்ட் ஆகட்டும், ஷாகின் அஃப்ரிடி ஆகட்டும், எல்லாரும் ஒரு விட்டு பதம் பார்த்தாங்க டீம் இந்தியன் பிளேயர் சொல்லுவேன். ஸோ அதுக்கு மிக முக்கியமான ரோல் இவருடைய ரோல் தான் அப்படின்றது ரொம்ப தெளிவான விஷயம் தான். ஓகேண்ணே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நுவானோட அன்டோல்டு ஸ்டோரி ஆர் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி என்ன வேணாவே சொல்லலாம். இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, பிளேயர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பேக் போன்ஸா இருக்கிற இவங்களுக்குள்ளேயும் அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா
கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் எங்கள் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நுவானோட ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கும்னா அதை தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. அது கிடைக்கிறப்போ கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கும் போது அதை கட்டியமாக பிடிச்சிங்க.